ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த எண்ணங்கள் மட்டும் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, இந்த எண்ணங்கள் இருக்கிறவங்க உங்கள் கூட இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்குள்ளே இருந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில் நம்மளாம் உருப்படவே முடியாது, நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அது என்ன எண்ணங்கள் அப்படின்றத தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன கெட்ட எண்ணங்கள் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அதெல்லாம் கிடையாதுங்க. அது கூட வந்துட்டு சின்னதான். இப்போல்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் இல்லாத வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்துட்டு அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். பொதுவாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த நல்ல எண்ணம் இல்லாதவங்க வாழவே முடியாது, அவங்கெல்லாம் வந்துட்டு வாழ்க்கையில் உருப்படவே முடியாது அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க, அது உண்மைதான். ஸோ நமக்குள்ளே நல்ல எண்ணம் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்துட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வந்துட்டு வாழவே முடியாது. வாழலாம், ஏதோ வந்துட்டு நாய் பேய் மாதிரி வந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். ஸோ அது கூட கொஞ்சம் டிசிப்ளினோட வாழ்ந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நல்ல எண்ணம்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, நல்ல எண்ணம் அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு ரோடு வந்துட்டு கண்ணு தெரியாதவங்களுக்கு கையை பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ணி கொடுக்கணும், மற்றவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணணும், நம்மள்ட்ட இல்லைனாலும் அந்த பணத்தை கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட வந்து கொட்டி கொட்டி கொடுக்கணும், நம்ம கடனை வாங்கியாவது மற்றவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சில்லித்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் அப்போ வேறு எதுவுமே கிடையாது. அதனால் வந்துட்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. பட் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை, அதாவது வந்துட்டு அதை எப்படி இன்னும் சிம்பிளாக ஒரு பழமொழியில் சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணும்னா, நீங்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு உதவி பண்ணலினாலும் உபத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பழமொழி. கண்டிப்பாக நீங்கள் எது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பழமொழி எதுக்காகனா, மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யலை அப்படின்னாலும் அவங்கள போய் குழப்புறது, டே நீ வேலைக்கு போவேனா, என்னடா என் கூட என்ஜாய் பண்ணுறா, நம்ம ஜாலியாக போகலான்டா, வாடா தம் அடிக்கலாம், சரக்கடிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி செய்கிறது, இது எல்லாமே உருப்படாதவங்க செய்யக்கூடிய வேலை தாங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணினாலும் அது வந்துட்டு தவறு தாங்க. இதெல்லாம் தவறுன்னு தெரியாமலே பண்ணுறாங்க. என்னங்க நாங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போகிறோம், நானும் என் ஃப்ரெண்டெல்லாம், இதில் என்னங்க இருக்குது, உங்களுக்கு எங்கே வகுத்தறிச்சல் அப்படின்ற மாதிரி கேட்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு தவறான விஷயம்தான். இந்த தவறை வந்துட்டு நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது முதல் விஷயம். என்னென்னா, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் உபத்திரம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இன்னொருத்தருடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பண்ணக்கூடிய செயல், நீங்கள் சொல்லக்கூடிய செயல் அப்படின்றது ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றிடும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க, எனக்கு வந்துட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸோ இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா வீடு இருக்குது அதை வச்சு நான் வந்துட்டு கடன் அடைச்சிடுவேன், எங்கள் அப்பா வீடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி வாழ்கிறது. இந்த மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம எந்த இடத்துல வாழ்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு நமக்கு சாப்பாடு ஊட்டி விடணும், அவங்க நமக்கு கை கால் அமுத்தி விடணும், அவங்க நமக்கு பதிலாக வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகணும், அவங்க நமக்கு பதிலாக வந்துட்டு டானிக்கு எல்லாமே குடிக்கணும் அப்படின்லாம் நம்ம டிபெண்ட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அது நமக்கு தெரியும், அது எதுவுமே ப்ராக்டிக்கல் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா காது மேலே 2 அடி அடிப்பாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் நம்ம அதை வந்துட்டு யோசிக்க மாட்டோம். அது நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஆனால் அதையே விட இன்னொன்று யோசிப்போம், இதுக்கு சமமானதான், இதை விட சொல்ல போனால் அதிகமானதான் இது. ஸோ மற்றவங்க நமக்காக வந்துட்டு காசு கொடுப்பாங்க, மற்றவங்க நம்மளுடைய கடனை அடைப்பாங்க, மற்றவங்க வந்துட்டு இந்த வேலையை பார்த்துப்பாங்க, மற்றவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறதே வந்துட்டு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். ஸோ அதை பற்றி நம்ம வந்துட்டு இன்னும் மெலபரேட்டாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்போ மற்றவங்கள்ட்டலாம் நான் ஹெல்ப்பே கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் முயற்சி நம்மள்தான் இருக்கணும். நான் கடன் வாங்கிட்டேன், அந்த கடனை வந்துட்டு அடைக்க முடியல, அப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு வேலை நம்ம செஞ்சோம், ஒரு வேலையை முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேலையிலேருந்து வருமானம் வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம அடுத்த கட்டமாக என்ன செஞ்சோம், நம்ம அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஒன்றும் இல்லை, கடன் எல்லாத்துட்டையும் கேட்டோம், அவ்வளவுதான். ஸோ இதுதான் உங்கள் பக்கம் இருந்து அந்த கடனை அடைக்கிறதுக்காக சம்பாதிக்கிற முயற்சி ஏதாவது பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சம்பாதிக்கிற முயற்சி நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். இதை தான் நான் சொல்கிறேன். நான் உங்களுடைய வேலையை நீங்கள் தான் செய்யணும். எப்படி உங்களுடைய வயிற்று வலிக்கு நீங்கள் வந்துட்டு மருந்து சாப்பிட்டா தான் அது சரியாகுமோ, மற்றவங்க மருந்து சாப்பிட்டா அது சரியாகாதோ அப்படின்றது தான்.
ஸோ இன்னும் வந்துட்டு இந்த படத்தில் கூட வரும், அஜித் அவர்களோட படத்தில் கூட வரும். ஆட்டோ டயரை சைடு கண்ணாடியை சரி பண்ணால் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிறது, ஆட்டோ வந்துட்டு உள் சைடு கண்ணாடியை வந்துட்டு சரி பண்ணால் வந்துட்டு அது மீட்டரை வந்துட்டு அதை ரீடிங் மீட்டர் போட்டிருப்பாங்க, அதை வந்துட்டு ஆஃப் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கேட்கக்கொள்றே ஒரு ஃபன்னியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு காமெடியாக என்னடா இப்படா லாஜிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டு நம்ம கடந்து போயிட்டோம். ஆனால் அது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப சீரியஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது நம்மள யாருக்குமே தெரியல. ஒரு கட்டத்தில் நானும் அந்த யோசனை தான். ஸோ அந்த முட்டாள்தனமான வேலை, அந்த கேவலமான வேலையை நானும் வந்துட்டு பண்ணேன், பண்ணலன்னா சொல்ல. ஆனால் ஒரு கட்டத்தில் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன். உன் வேலையை நீ தான் செய்யணும். உனக்கு வேலை ஒன்று நடக்கணும்னா அதுக்கு நீ தான் முயற்சி பண்ணணும். நீ சம்பாதிக்கணும்னா அதுக்கு நீ தான் உழைக்கணும். உன் வீட்டு பீரோ நிறைய பணம் இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய உழைப்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும். அப்படியே மற்றவங்களுடைய உழைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு லக்காக இருந்தாலும் சரி, அது உனக்கு பர்மனண்ட்டான சொல்யூஷன் அப்படின்றத கொடுக்காது அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது புரிஞ்சதுனால தான் ஸோ என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நான் என்னென்னலாம் செய்யணும், நான் எப்படி எப்படிலாம் ஓடணும் அப்படின்றத வந்துட்டு நான் பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ அதையே தான் நான் உங்ககிட்டையும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கிட்டையும், சப்ஸ்கிரைபர் என்ன கம்மியாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. மிக விரைவில் நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா 1 lakh அப்படின்றது அடிக்கும். அதை விட மிக விரைவில் 1 million அப்படின்றது அடிக்கும். எனக்கு ஹோப் இருக்குது. இப்போ நான் போட்டுட்ருக்கிறது எல்லாமே என்னுடைய முயற்சி. இதில் எனக்கு வருமானம் கிடையாது, இதில் எதுவுமே கிடையாது. எனக்கு சொல்லப்போனால் டைம் வேஸ்ட் எனக்கு இப்போ. ஆனால் எனக்கு தெரியும் ஸோ இதில் என்னுடைய வந்துட்டு பேஷன். ஸோ நான் வந்துட்டு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஓடக்கூடிய விஷயம். ஸோ எனக்கு ஒரு க்ரோத் அப்படின்றது கொடுக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றதால ஒரு உறுதியோட என்னுடைய வாழ்க்கை மாறுறதுக்கான முயற்சிகளை நான் எடுத்துகிட்ருக்கேன். இல்லைனா நீங்கள் நிறைய சேனல்களை பார்த்துக்கலாம். யூடியூப்பில் ஒரு கருத்து கணிப்பு கூட இருக்குது. அதாவது ஒரு ரிசர்ச் கூட பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் அப்படின்றது யூடியூப் ஸ்டுடியோ மூலிமா க்ரியேட் பண்ணப்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படி க்ரியேட் பண்ணதில் வெறும் 5-10 சேனல் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அந்த மீதம் இருக்கக்கூடிய சேனல் எல்லாமே ஒரு 4 நாள் வீடியோ, 5 நாள் வீடியோ, 10 நாள் வீடியோ, அதுக்கப்புறம் அந்த வீடியோவே போட மாட்டாங்களாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நிறையா பேர் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தவறான வந்துட்டு பாதையில் போயிட்டுருக்காங்க. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முயற்சி என்றைக்குமே நம்மளை ஒருபோதும் கைவிடாது. அதுக்கு நம்ம முயற்சியை கைவிடாமல் நம்ம இருக்கணும். ஸோ நம்மளுடைய முயற்சி அப்படின்றது நமக்கு நிச்சயமாக ஒரு திறப்பு முனையை நமக்கு கொடுக்கும். முயற்சி உடையான் இகழ்ச்சி அடையான். ஸோ இதை நம்ம வந்துட்டு படிச்சிருப்போம், கண்டிப்பாக கேள்வியும் பட்டிருப்போம். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா எந்த விதத்துலையும் நீங்கள் தோர்ந்து போக மாட்டீங்க, கெட்டு போக மாட்டீங்க, எந்த வித தோல்விக்குள்ளேயும் நீங்கள் போகவே மாட்டீங்க. தோல்வி நமக்கு ஒரு படிக்கட்டு தான். அதில் நம்ம நிறையா விஷயங்களை கற்றுக்கணும். ஆனால் போயா நிறையா பிஸ்னஸ் பண்ணி நானே சோர்ந்து போயிட்டேன். இங்கெல்லாம் பப்ஜி கேம் விளாட்றீங்களே, இன்றைக்கி ராப்பகலாக வந்து பப்ஜி கேம் விளாட்றீங்களே, இந்த ராப்பகலாக விளையாடக்கூடிய பப்ஜி கேம் எல்லாமே பார்த்திங்கன்னா அதை மேக் பண்ணுறதுக்கு பல வருடங்கள் அவரோட மனைவி அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. காசு பணம் இல்லை, நீலாம் என்னையா புருஷன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவரை வந்து தூக்கி உதறி தள்ளிட்டு வந்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? ஆனால் இவ்வளோ தூரம் எஃபோர்ட்டு போட்டு வந்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி உலகமே பப்ஜி கேம் வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கு. விளாட்றாங்க, ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த முயற்சி. இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு புகைப்பிடிக்கிறீங்க, ஒரு நாள் புகைப்பிடிச்சிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது பெருசாக உங்களுக்கு இம்பேக்ட் அப்படின்றது கொடுக்காது. நீங்கள் வருடம் ஃபுல்லாக வந்துட்டு புகைப்பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு நாள் புகைப்பிடிச்சிட்டு விடுறதுக்கும் அதில் பெரிய இம்பேக்ட் அப்படின்றது வந்துட்டு இருக்காதுங்க. ஸோ ஒரு நாள் எதுவும் பெருசாக ஆகிட போகிறது கிடையாது. அதே போல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு நாள் உழைப்பு போடுறீங்க, அதை அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு நாள் உழைப்புனால உங்களுக்கு பெருசாக மாறிட போகிறது கிடையாது. நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் ஒரு நாள் நம்மளாம் உழைப்பு போடுறது பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு நாள் உழைப்பு போட்டாலும் மாறிட போகிறது கிடையாது. ஒரு கெட்ட விஷயமே நீங்கள் தொடர்ந்து பண்ணால் தான் அது உங்களை பாதிக்கும். நம்ம கெட்ட விஷயம் தெரியாமல் தொடர்ந்து பண்ணுறோம், அதனால தான் இப்போ அடிக்கடி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கெட்ட விஷயமே அப்படின்னா அப்போ ஒரு நல்ல விஷயம், உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற விஷயம், நீங்கள் வந்துட்டு யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துறாங்களோ அவங்க முன்னாடி வந்துட்டு நிமிர்ந்து நிற்கக்கூடிய வந்துட்டு ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய ஆஃபீஸில் உங்களை அசிங்கப்படுத்திருக்கலாம், உங்களுடைய பக்கத்து வீட்டில் உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமானவங்களாக இருந்தால் சரி எல்லாருமே உங்களை அசிங்கப்படுத்திருக்கலாம். அவங்க முன்னாடிலாம் நீங்கள் நிமிர்ந்து நிற்கணும்னா அப்போ எவ்வளவு கஷ்டப்படணும், அப்போ எவ்வளோ நம்ம உழைக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தப்பான விஷயத்தை கற்றுக்கிறதுக்கும் நம்ம எஃபர்ட் போடணும், நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் நம்ம எஃபர்ட் பண்ணணும். ரெண்டும் ஒன்று தான். நம்ம சூஸ் பண்ணுற பாதை, நம்ம எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் அப்படின்றத மாற்றும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ
உங்களுக்காக. ஸோ எனக்கு என்னுடைய லைஃப்பில் நான் வந்துட்டு ஏற்பட்ட அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்டதை, அடிபட்டு கற்றுக்கிட்டதை நீங்கள் அடிபடாமல் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நம்பினீங்கன்னா, ஸோ மறக்காமல் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது கொடுத்துட்டு போயிட்டு நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இதை ஒரு ஷேரும் பண்ணி விட்ருங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.